இந்தியா என்றுமே சர்வதேச சட்டங்களை மதித்து சர்வதேச அமைதி நிலவுவதற்காகவும் நாடுகளின் இறையாண்மையை பாதுகாப்பதற்காகவும் தனது குரலை என்றுமே கொடுத்துள்ளது. ஆனால் இன்று ஈரானியன் அதிபரை இஸ்ரேல் கொலை செய்ததற்கு இந்தியா தனது தார்மீக கடமையை மறந்து அமைதி காப்பதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் கேள்வியை கேட்டுள்ளார்கள். சுதேசி மித்திரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோகுல். அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் முக்கியமாக ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கும் ஈரானிய அதிபரை இஸ்ரேல் ஒரு போரில்லாத சூழ்நிலையில் கொன்றதற்கும் இந்தியா ஏன் மௌனம் காக்கிறது, மோடி அரசு ஏன் மௌனத்தை கடைபிடிக்கிறது என்று ஒரு நியாயமான கேள்வியை எழுப்பியுள்ளார். கடந்த வாரம் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கிடையே ஒரு போர் தொடங்கியது. இது அறிவிக்கப்படாத போர். இஸ்ரேல் ஈரானை தாக்க தொடங்கியது. அங்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை பல மாதங்களாக நிலவி வந்தது. திடீரென்று இஸ்ரேல் எந்தவித காரணமும் இன்றி ஈரான் நாட்டை தாக்க ஆரம்பித்தது. அங்குள்ள பள்ளிக்கூடங்களை தாக்கி கடைசியில் கிடைத்த தகவல்படி ஈரானின் அதிபர் தங்கியிருந்த இடத்தில் அவர்கள் ஏவுகணையை வீசி அந்த அதிபரை கொன்றுள்ளார்கள். அதாவது ஐக்கிய நாட்டு சபையின் சட்டப்பிரிவு 2(4) கீழ் ஒரு நாட்டின் மீது நீங்கள் போர் அறிவிக்காத பொழுது அந்த நாட்டு அதிபரை ஏதாவது முறையில் நீங்கள் காயப்படுத்தினாலோ நீங்கள் அவரை கொன்று விட்டாலோ அது ஒரு பெரிய ஒரு சர்வதேச குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதை மீறி இஸ்ரேல் ஈரான் அதிபரை கொன்றுள்ளது. நமது அரசியலமைப்பு என்ன கூறுகிறது? அரசியலமைப்பு பிரிவு 51 கீழ் இந்தியா என்றுமே மற்ற நாடுகளுடன் ஒரு நடுநிலைமையான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும். என்றுமே மற்ற நாடுகளுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு சிக்கலான ஒரு போர் போன்ற சூழல் வரும்பொழுது அமைதியை ஏற்படுத்துவதற்கும் அமைதி வழியில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்தியா முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் எப்பொழுதுமே நடுநிலைமையுடன் சமதூரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று நமது இந்திய அரசியலமைப்பை கூறுகிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் மீறி இந்திய அரசு ஒரு அதிபரை கொன்ற பிறகு கூட தனது தார்மீக கடமையை மறந்து மௌனம் காப்பது பல சந்தேகங்களை எழுப்ப செய்துள்ளது என்று அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூறியுள்ளார்கள். நீங்கள் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் சென்றிருந்த நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று கூறிவிட்டு தான் அங்கிருந்து இங்கு வந்தார். அவர் நமது நாட்டிற்கு திரும்பி 2 நாட்களில் இஸ்ரேல் ஈரானை தாக்குகிறது. இதிலிருந்து மறைமுகமாக ஒரு செய்தி நமக்கு தெளிவாக தெரிகிறது. யார் இந்த ஈரான்? ஈரான் நமது நீண்டகால நண்பர். நாம் எப்பொழுதும் ஈரான், இஸ்ரேல், பாலஸ்தீன் போன்ற நாடுகளுடன் ஒரு சம தூரத்தில் நாம் நட்பினை கடைபிடித்து வந்தோம். 1994 ஆண்டு ஐக்கிய நாட்டு சபையில் ஐக்கிய இஸ்லாமிய பேரவை இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவில் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று ஐக்கிய நாட்டு சபையில் ஒரு சட்டத்தை, ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு ஈரான் நாடுதான் நமக்கு துணை செய்தது. இல்லை என்றால் அன்று ஈரான் தலையிடாமல் இருந்திருந்தால் காஷ்மீர் விஷயம் என்றுமே நாம் காஷ்மீர் விஷயம் இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை என்று இருந்த அந்த பிரச்சனை ஒரு உலகளாவிய சர்வதேச பிரச்சனையாக மாறியிருக்கும். அதை தடுத்தது ஈரான் தான். ஈரானில் செகதர் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. இந்த செகதர் நகரம் எங்கிருக்கிறது என்றால் ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஒரு சர்வதேச எல்லை. அந்த எல்லை நகரத்தில் இந்தியாவிற்கு ஒரு கட்டமைப்பை அமைப்பதற்கு ஈரான் நாடு அனுமதி அளித்திருக்கிறது. இந்தியாவோட கட்டமைப்பு அங்கு இருக்கிறது. இவ்வாறாக ஈரான் நாடு எப்பொழுதும் நம்முடன் நல்ல ஒரு உறவை கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஈரான் மீது நடக்கும் இந்த தாக்குதலுக்கும் குறிப்பாக ஈரானின் அதிபர் ஹொசேனி அவர்களை இஸ்ரேல் கொலை செய்ததற்கும் இந்தியா மௌனம் காக்கிறது. இந்தியாவிற்கென்று ஒரு தார்மீக கடமை இருக்கிறது. இந்தியாவை உலக நாடுகள் எப்பொழுதும் நடுநிலைமையுடன் செயல்படும் ஒரு நாடு, எல்லா நாட்டுடனும் நல்ல உறவை ஏற்படுத்தும் ஒரு வல்லரசு என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தற்பொழுது இந்தியா மௌனம் காப்பது சர்வதேச நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் கேள்விக்குறியை இந்தியாவை குறித்து எழுப்பியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேல் ஈரானை தாக்கிய போது எதுவுமே கூறவில்லை, மௌனம் காத்தார். ஆனால் ஈரான் நாடு அதற்கு பதிலடியாக ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள, வளைகுடாவில் உள்ள அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் தளங்களை தாக்கிய போது உடனடியாக இவர் குரல் எழுப்பினார். இஸ்ரேல் தாக்கும் போது மௌனம் காத்த மோடி ஈரான் தாக்கும் போது மட்டும் குரல் எழுப்புவது பல சந்தேகங்களை எழுப்புகிறது.
நாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸிலிருந்தே பார்த்து வருகிறோம். இஸ்ரேலுக்கான நமது நட்பின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று. இப்பொழுது இந்த நரேந்திர மோடியின் இந்த செய்கைகளும் இந்த நடவடிக்கைகளும் பல கேள்விகளை நமது மனதில் எழுப்புகிறது. இந்தியா என்றுமே உலகுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி யாருடனும் கூட்டணி சேராமல் நடுநிலைமையுடன் செயல்பட்டு வந்த ஒரு நாடு. உலக நாடுகள் மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இந்தியா அதில் தலையிட்டு அமைதியை கொண்டு வருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருந்த நாடு. நமது பக்கத்து நாடான இலங்கையில் கூட ஒரு உள்நாட்டு பிரச்சனை வந்தபோது இந்தியா தனது அமைதி படையை அங்கு அனுப்பி அங்கு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பெயரில் நாம் ஒரு பிரதமரையே இழந்தோம். இவ்வாறாக செயல்பட்டு வந்த ஒரு நாடு நமது ஜனநாயக கடமைகளை, நமது தார்மீக பொறுப்புகளை மறந்து இன்று ஒருதலை பட்சமாக ஒரு நாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய ஒரு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்திய அரசு, அதாவது மோடி அரசு, எதிர்கட்சிகளிடமோ அல்லது பாராளுமன்றத்திலோ ஒன்றுமே விவாதிப்பதில்லை. இதை விவாதிக்க வேண்டும் என்றும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீங்கள் இத்தகைய முடிவுகளை எடுக்கும்போது, சர்வதேச அளவிலான முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அது பாராளுமன்றத்தில் விவாதித்து அதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்துள்ளார். மொத்தமாக பார்க்க போனால் இந்தியா கடைபிடித்து வந்த ஒரு நிலைப்பாடு பல ஆண்டுகளாக, இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளாக இந்தியா கடைபிடித்து வந்த ஒரு நிலைப்பாடு இப்பொழுது திடீரென்று மாறியுள்ளது. இந்தியா மற்ற நாடுகளுக்கு ஆதரவை தெரிவிப்பதன் மூலம் இந்தியாவின் நடுநிலைமை கொள்கை முற்றிலுமாக இன்று அடிபட்டு போயுள்ளது. நாளை இந்தியாவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது சர்வதேச நாடுகள் நமக்கு எப்படி ஆதரவு அளிக்க முன்வரும் என்று நாம் யோசிக்க வேண்டும். இந்தியா தற்பொழுது ஒரு சந்தர்ப்பவாத கொள்கையை முன்னிறுத்தி வருகிறது. இந்த சந்தர்ப்பத்திற்கேற்ப இதை செய்யலாம் என்ற ஒரு சிறிய ஒரு குறிக்கோளுடன் இந்தியா செயல்பட்டு வருகிறது. இந்தியாவின் அரசியல் அமைப்பு அல்லது இந்தியாவின் அரசியல் தலைவர்களை மேம்படுத்த வேண்டும், அவர்களின் புகழை பரப்ப வேண்டும் என்பது மட்டுமே நமது வெளியுறவுத்துறை கொள்கையாக இருக்கிறது. ஒரு நீண்டகால கொள்கையாக நாம் எதையுமே கடைபிடிப்பதில்லை. நமது கொள்கை என்ன என்பது மிக தெளிவாக நமது அரசியல் அமைப்பில் கூட கூறப்பட்டிருக்கிறது. அவற்றை எல்லாம் மீறி நாம் செயல்படுகிறோம் என்றால் நாம் ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்கு வழங்கி இருக்கிறோம் என்று மிக தெளிவாக தெரிகிறது. இந்த பாதையை நாம் கைவிட வேண்டும். நாம் முன்பிருந்தது போல் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து இந்தியா கடைபிடித்து வந்த வெளியுறவு கொள்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும். நாம் அந்த பாதையிலே செல்ல வேண்டும். அதுதான் இந்தியாவிற்கு என்றும் மதிப்பாக இருக்கும் என்றும் அன்னை சோனியா காந்தி தனது கட்டுரையில் கூறியுள்ளார். அன்னை சோனியா காந்தியை நமக்கு தெரியும். அன்னை சோனியா காந்தி ஒரு தாய்ப்பாசம் மிக்கவர். அதனால்தான் நாம் அன்னை என்று கூறுகிறோம். எந்த நாட்டில் யாருக்கு வலித்தாலும் ஒரு தாய் என்ற முறையில் அன்னைக்கும் வலிக்கும். அதே மனப்பான்மையுடன் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மிக மன அழுத்தத்தில், ஒரு வருத்தத்தில் இந்த கட்டுரையை எழுதியுள்ளார். அது நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வார்த்தைகள் நமது செவியில் கேட்கும். அதை வாசித்து பார்க்கும்போது இத்தகைய தலைவர்களை கொண்ட நமது நாடு மேலும் புகழ் பெற வேண்டுமென்றால், புகழின் உச்சிக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் பழைய பாதையை தேர்ந்தெடுத்து எல்லாருக்கும் நன்மை செய்யும் ஒரு நாடாக விளங்கினால்தான் இந்தியாவின் புகழ் மேலும் பரவும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.